நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவெளியில நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதிக்கும்படியா இருக்கிறோம். எனவே தேவ சமூகத்திலே தர்மையான ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை ஆரம்பிப்போம். கட்டளை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாளிலே சமூகத்திலே ஒன்று கூடி வரும்படி நீர் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளாகி நாங்கள் வெவ்வேறு இடங்களிலே காணப்பட்டாலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் இருதயங்களெல்லாம் ஒருமுகப்படுத்தி இந்த நேரத்திலே நாங்கள் ஒருமித்து உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் உம்மை தொழுது கொள்ளவும் உம்முடைய பாதபடியிலே காத்திருக்கவும் உம்முடைய வசனங்களை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். கர்த்தாவின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே தங்கள் வீடுகளில் இருந்து கொண்டு உம்மை துதிக்கும்படியாய் ஆராதிக்கும்படியாய் உம்முடைய பாதபடியில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை துவக்க நேரம் முதல் முடிவு நேரம் வரைக்கும் பிரசன்ன எங்களோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாடல் துதி ஆராதனை நடத்துகிற மகளுக்கு வேண்டிய கிருபை தந்து பயன்படுத்துவீராக. கர்த்தருடைய வார்த்தையை சுமந்தவர்கள் தம் தாசனையும் கர்த்தர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் கர்த்தாவே, நாங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற வேளையில எந்த தடையில்லாதபடி நாங்கள் சமூகத்தில் அமர்ந்திருக்கத்தக்கதாக ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தடைகளை இயேசு நாமத்தில் அப்புறப்படுத்துகிறோம். தேவரீர் தம்முடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். எங்கள் சிந்தைகள் எல்லாம் ஒருமுகப்படுத்தும். ஆண்டவரே, ஆவியானவர்களை ஆட்கொள்வீராக, ஆளுகை செய்வீராக. எல்லா துதியும் மகிமையும் மக்கள் எடுக்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அனைவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியா இருக்கிறோம். இந்த வேளையில சகோதரி ஆஷா அவர்கள் கர்த்தரை பாடி துதிக்கும்படியாய் ஆராதனை நடத்துவார்கள். நாமும் மிகுந்த பயபக்தியோடு கூட அவர்களோடு இணைந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தரை ஒருவரதோடு துதித்து பாடி தேவனை தொழுது கொள்வதிலே ஆராதிப்பதிலே நம்முடைய சிந்தைகள் எல்லாம் ஒருமுகப்படுத்தி ஆண்டுடைய பாதவழியில் அமர்ந்திருப்போம். கர்த்தர் இந்த துதி ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்து அருளுவாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய நாமத்திற்கு மாத்திரம் எல்லா கனமும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துவோமா. ஜீவனுள்ள தேவன் அவர். நாம் ஆராதிக்கிறதான ஆண்டவர் ஜீவிக்கிறவர். ஜீவனுள்ள தேவனை மாறும் ஜீவ பாதையிலே எங்களை நடத்தும். நீர் பெரியவர், நீர் நல்லவர் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை இந்த பாடல் மூலியமாக மகிமைப்படுத்துவோமா. ஜீவன்
நேற்றும் இன்றும் என்றும் மாறாததான ஆண்டவர். அவர் கிருபை என்றும் மாறாததா இருக்கிறதே. ஓ ஹalleluya, we worship you ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் எங்களை காத்து நடத்துகிறதான உங்களுடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்.
அதை ஒரு விசையா நினைத்து கிருபை மிகுந்தவரை மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கடந்த நாட்கள் முழுவதுமாய் எங்களை கண்ணின் மணியை போல் பாதுகாத்து வந்தீரே. ஹல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி உள்ளங்கையிலே எங்களை வரைந்து வைத்து எங்களை பாதுகாக்கிறவரே உமக்கு நன்றி ராஜா. அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மை தேற்றுகிறவன் ஆண்டவர். நாம் சோர்ந்து இருந்திருந்தான நேரங்களில அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மை தேற்றினாரே. அவருடைய கிருபை எத்தனை பெரியது. ஆண்டவரே உடைய கிருபைக்காக நன்றி சொல்லுவோமா? வாயிலை திறந்து உடைய கிருபைக்காக நன்றி ராஜா. உடைய இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே. என்னையும் என்னுடைய குடும்பத்தினரையும் தாங்கி நடத்தும் உடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி தகப்பனே. ஓ ஹல்லேலூயா. இக்கட்டான சூழ்நிலையில எங்களை நீ நடத்தி வந்தீரே. உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி தகப்பனே. வேதத்தை வாசிக்கும் போது இந்த வார்த்தையின் மூலமா நம்ம என்னோடு பேசுகிறதான அந்த ஆண்டவருடைய நாமத்தை துதிப்போமா? துன்ப எல்லா நேரத்திலும் என்னோடு கூட இருக்கிறதான ஆண்டவர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவர். நான் உண்மை மாத்திரம் நான் நம்பி இருப்பேன் ராஜா. ஒருவேளை இவ்வளவு நாள் மனுஷர்கள் மேல நம்பிக்கை வைத்திருக்கலாம். ஆனா வேதம் விவரமாய் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்த்து கர்த்தருக்கு பற்றுதலா இருப்பதே நலம். உன்னுடைய நம்பிக்கை
யாரிடத்தில் இருக்கிறது சகோதரனை சகோதரி ஆண்டவர் முழு மனசாக நம்ப முடிகிறதா? இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? இருக்கும்போது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, நான் துக்கமாய் பலவீனப்பட்ட நேரத்தில் எந்த நம்பிக்கையுமே இல்லாமல் இருக்க அந்த நேரத்தில் நான் உண்மை மாத்திரம் நான் நம்புவேன் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லணும். பயங்கள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய கவலைகள், நம்முடைய திகில் எல்லாவற்றுமே அவர் நீக்கி போட்டு நமக்கு நம்பிக்கையாக தேசத்திற்கு நீர் ஒருவர் மாத்திரம் விடுதலை தர முடியும். எங்களுடைய குடும்பத்திற்கு நீர் மாத்திரம் தான் நம்பிக்கை. எங்களுடைய தேசத்திற்கு நீர் மாத்திரம் தான் நம்பிக்கையானது. இந்த காலை நேரத்தில் உங்களை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் ராஜா. எங்களுடைய நம்பிக்கை நீர் வீணாக்க மாற்றீரும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் தேசத்திற்கும் எங்களுடைய ஜனங்களுக்கும் ஒரு விடுதலை நீங்க தாங்க. கொரோனா வைரஸ் இக்கட்டான சூழ்நிலையில தவித்துக் கொண்டிருக்கிறதான எங்களை நீர் விடுவித்து தர மாட்டீர்கள். உங்களுடைய அன்பின் கரங்களை நாம் எங்களை தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள்.
இந்த வேளையிலும் கூட இந்த நாட்களிலே சிறு பிள்ளைகள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக பாடல்கள் மூலமாக, வசனத்தின் மூலமாக, அருமையான ஓவியங்களை வரைவதன் மூலமாக பல்வேறு விதங்களிலே தன்னுடைய தாளந்துகளை, திறமைகளை வெளிப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சிறு பிள்ளைகளுக்கான அந்த அருமையான ஆராதனை, கிட்ஸ் சர்ச், அந்த சிறு பிள்ளைகளுக்காக நடத்துகிற அந்த ஆராதனை மிக சிறப்பாக நடைபெறுவதனாலே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இதுக்கு உதவி செய்கிற பெற்றோர்களையும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்கள் பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வளருவதிலே நீங்கள் உதவி செய்யும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் வேறு யாரும் சிறு பிள்ளைகள் இதில் இணையவில்லை என்று சொன்னால் பெற்றோர்கள் தயவு செய்து என்னுடைய நண்பர்களை தொடர்பு கொண்டு இந்த வாட்ஸ்அப் அந்த சமுதாய இணையதளத்திலே தங்களை இணைத்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அநேகர் வீடுகளில் இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். சிலர் வீட்டை விட்டு வெளியே சென்றும் பணிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் தாமே உங்களுக்கு வேண்டிய கிருபைகளை, பலனை, பாதுகாப்பை தந்து கர்த்தரை நடத்துவாராக. இம்மட்டும் நடத்தின எபினேசர், இதுவரைக்கும் நடத்தி வந்த இம்மானுவேலவர் தொடர்ந்து நடத்துவாராக. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியா இருக்கிறோம். நம்முடைய சபையிலே நம்மோடு இணைந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பாஸ்டர் நசரேன் லாரன்ஸ் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். நாம் மிகுந்த பயத்தோடு, நடுக்கத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதிலே ஆயத்தத்தோடு கூட நமக்கு தேவையான குறிப்பெழுதுவதற்கான நோட்டு, புத்தகங்கள், வேதாகமும் எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்து கொண்டு கவனமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதிலே நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு சிந்தைகளை விரும்பப்படுத்துவோம். இப்பொழுதும் பாஸ்டர் லாரன்ஸ் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிறது கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் இன்றைக்கு நமக்காக செய்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் 3.5 ஆண்டு காலத்தில் அவருடைய ஊழியம், அவர் நமக்காக செய்த நற்கிரியைகள், அவர் போதித்த போதனைகள், சிலுவை மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இது எல்லாவற்றையுமே அவர்கள் அதிக கவனம் செலுத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து கொண்டிருக்கிற கிறிஸ்து இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர்கள் கவனம் செலுத்துவது இல்லை. அவர் சிலுவையில் முடிந்தது என்று சொன்னவுடன் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய ஊழியமும் முடிந்து விட்டது என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறாங்க. அதாவது அவருடைய வாழ்நாளில் 3.5 ஆண்டு காலமாக அவர் செய்தவர்களை மட்டுமே அறிந்திருக்கிறார்களே ஒழிய கடந்த 2000 வருடங்களுக்கு மேலாக அவர் நமக்காக செய்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து அவர்கள் அதிகமாக கவனம் செலுத்துவதில்லை. அவர் தன்னுடைய வேலையெல்லாம் முடித்துவிட்டு பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற கிறிஸ்து 2000 வருட வருகைக்கு அவர் காத்துக் கொண்டு இருக்கிறதாகவும், அது வரைக்கும் கிறிஸ்து அங்கே ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அநேக கிறிஸ்தவர்கள் நினைத்துக் கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து கொண்டு கிறிஸ்து இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை புதிய ஏற்பாடு நமக்கு போதிக்கிறது. கிறிஸ்து நமக்காக செய்து முடித்துவிட்ட காரியங்கள் ஏற்கனவே செய்து முடித்துவிட்ட காரியங்கள் என்பதை அறிந்து கொள்ளாமல் இனிமேல் தான் நமக்காக செய்வார் என்பதை நினைத்துக் கொண்டு அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய மீட்பு, நம்முடைய சரீர சுகம், வெற்றி வாழ்க்கை, பிசாசின் மேல் அதிகாரம், பாவத்தின் மேல் ஜெயம், இது எல்லாவற்றையுமே நமக்கு கர்த்தர் கொடுத்து விட்டார். அதுதான் உண்மை. எபேசியர் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கடைசி 2 வரிகள், பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது. அதாவது பாவ மன்னிப்பு இனி கிடைக்க போற ஒன்று அல்ல, அது ஏற்கனவே நமக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை விசுவாசித்து நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய இன்னும் நமக்கு அது கிடைக்குமா கிடைக்காதா என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்க கூடாது. இதே போலதான் நம்முடைய மீட்பு, சரீர சுகம், வெற்றி வாழ்க்கை, பிசாசின் மேல் அதிகாரம் எல்லாவற்றையுமே கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு அதை விசுவாசித்து நாம் அதை என்ன செய்யணும்னா தினமும் நம்முடைய நாவினாலே அறிக்கை செய்து அதை நாம்
பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பினார். இதைத்தான் அவர் சிலுவையிலே முடிந்தது என்று சொன்னார். அதனால கிறிஸ்து நமக்காக செய்து முடித்து விட்ட காரியங்களை முடித்து விட்டார் என்று விசுவாசிக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். இனிமேதான் நமக்கு செய்ய போறார் என்றெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்க கூடாது. இயேசு சிலுவையிலே முடிந்தது என்று சொன்னது இவைகளைத்தான். இவை எல்லாமே நமக்காக அவர் செய்து முடித்து விட்டார். இவைகளை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? அதற்காகத்தான் இன்றைக்கு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் நமக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் எந்தெந்த மாதிரியான ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறார், என்னவாக இருந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம். முதலாவதாக, கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். எபிரேயர் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 11-12 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, நம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியராய் இன்றைக்கு அவர் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த எபிரேயர் புத்தகத்தை எழுதின ஆசிரியர் யூத ஜனங்களுக்காக எழுதி கொண்டிருக்கிறார். யூதர்கள் ஏற்கனவே பழைய உடன்படிக்கையின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அதை காட்டிலும் மேலான உடன்படிக்கையினாலும் அதற்குள் இருக்கிற மேலான நன்மைகளினாலும் இயேசு புதிய உடன்படிக்கை நமக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். அந்த நன்மைகளை நமக்கு பெற்று தரும்படியாக இயேசு இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் பிரதான ஆசாரியராய் வீற்றிருக்கிறார். தேவ ஆட்டுக்குட்டியாய் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய சாபங்களையும் சுமந்து நமக்காக மரித்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மீட்டெடுப்பதற்காக, நம்மை பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காக அவர் சிலுவையிலே மரித்து எல்லா நன்மைகளையும் சம்பாதித்து நமக்கு கொண்டு வந்து கொடுத்து இன்றைக்கு அவர் உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவர் மனு அவதாரம் எடுத்தது, மாமிசமாக நம்மை போலவே இந்த பூமிக்கு வந்தது வெறும் சிலுவையில் மரிப்பதற்காக மட்டும் அல்ல. வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம் சொல்கிறது, அவர் எதற்காக வந்தார் என்றால், அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படிக்கு, இரக்கமும் உண்மையும் பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்காக வந்திருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது தேவனுடைய பிரமாணம். நம்மீது வர வேண்டிய அந்த மரணத்தை இயேசு தம்மீது ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவ நிவாரண பலியாக சிலுவையில இரத்தத்தை சிந்தி மரித்தார். அவர் மரித்தது மட்டுமல்ல, அவர் இன்னொன்றையும் நமக்காக செய்ய வேண்டியதா இருந்தது. அது என்னவென்றால், அவர் சிலுவையிலே சிந்திய இரத்தத்தை தேவ பிரசன்னத்திற்கு கொண்டு வந்து சமர்ப்பித்து நம்முடைய பாவத்திற்கு கிரயமாக செலுத்தியாகி விட்டது என்பதை அவர் அங்கே உறுதி செய்ய வேண்டும். இதை போதிப்பதற்காகத்தான் பழைய ஏற்பாட்டு காலத்துல பிரதான ஆசாரியர்கள் பாவ நிவாரண நாட்களில் அந்த ஆடுகளை பலியிட்டு அந்த இரத்தத்தை எடுத்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு கொண்டு பிரவேசித்து ஜனங்களுடைய பாவங்களை போக்குகிற பொருட்டு தேவனுடைய பிரசன்னத்தில் அதை தெளிக்க வேண்டியது கட்டாயமாக இருந்தது. இதை பிரதான ஆசாரியன் செய்யக்கூடிய ஒரு வேலை. அவர் மட்டும்தான், பிரதான ஆசாரியர் மட்டும்தான் அந்த பலிகளை செலுத்த முடியும். அன்றைக்கு இருந்த அந்த பிரதான ஆசாரியர் ஆட்டுக்குட்டி, பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டி, தேவாலயம், மகா பரிசுத்த ஸ்தலம், இது எல்லாமே எதை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தது என்றால், வரப்போகிற கிறிஸ்துவின் கிரியைகளை, மீட்பின் கிரியைகளை அவைகள் நிழலாட்டமாக வெளிப்படுத்திக் கொண்டிருந்தது. ஆனால் கிறிஸ்து இவைகளில் நிஜமாக இருக்கிறார். அதனால தான் இப்போ ஆட்டுக்குட்டி தேவையில்லை, ஆட்டுக்குட்டியாக தேவனே வந்து இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. தன்னுடைய ஜீவனை கொடுத்தது மட்டுமல்லாமல் அவர் இன்றைக்கு இரக்கமும் உண்மை உள்ள பிரதான ஆசாரியராக
தாம் சிந்திய இரத்தத்தை நம்முடைய பாவ நிவாரணத்துக்காக தேவனுடைய சமூகத்திற்கு எடுத்து சென்று நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று வேதம் சொல்கிறது. பழைய ஏற்பாட்டு காலங்களில் பிரதான ஆசாரியன் ஒவ்வொரு வருஷமும் பலிகளை இட்டு இரத்தத்தை தேவனிடத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயமாக இருந்தது. ஏனென்றால் கிறிஸ்துவின் மூலமாக உண்டாக போகிற மீட்பை போதிப்பதற்காக அது திரும்ப திரும்ப செய்து காட்டுவது அவசியமாக இருந்தது. அந்த பிரதான ஆசாரியர் செய்த அந்த காரியங்கள் எல்லாம் நிஜத்தின் நிழலாட்டமாகவே இருந்தது. அந்த பிரதான ஆசாரியனும் அவன் செலுத்தின பலிகளும் அவன் சிந்தின அங்கு சிந்தப்பட்ட அந்த இரத்தமும் எவருடையும் பாவங்களையும் போக்க முடியாததாக இருந்தது. அவைகள் எல்லாமே இயேசுவின் மூலமாக உண்டாக போகிற மீட்பின் கிரியைகளை வெளிப்படுத்துவதற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. அதனால அவைகளின் நிஜமாய் இருக்கிற கிறிஸ்து வந்த பிறகு ஒரே தரம் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக சிலுவைகளை மறித்து அவர் சிந்திய அந்த இரத்தத்தை ஒரே தரம் அவர் எடுத்து சென்று தேவனுடைய சமூகத்திற்கு கொண்டு வந்து தேவனுடைய பிரசன்னத்திலே அதை தெளித்து நம்மை மீட்டெடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. அதனால அதை திரும்ப திரும்ப செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லாமல் இருந்தது. நமக்கு பாவ மன்னிப்பையும் பாவத்தில் இருக்கிற அந்த வல்லமையிலிருந்து நம்மளை மீட்டெடுப்பதற்காகவே கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய சரீரத்தில் எல்லாவற்றையும் சுமந்து சிலுவையிலே நம்மை ஒப்பு கொடுத்தார். இந்த வேத வசனத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 12வது வசனத்துல வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவருடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தமே ஒரே தரமாக பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து மீட்பை உண்டு பண்ணினார் என்று சொல்கிறது. அதாவது ஆடுகளாலும் அல்ல, மாடுகளின் இரத்தமும் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே நம்மளை மீட்டெடுத்தது என்று வேதம் சொல்கிறது. ஆரோன் போன்ற ஒரு சாதாரண மனுஷன் நம்முடைய பிரதான ஆசாரியன் அல்ல. நமக்காக மரித்து உயிரோடு எழுந்து என்றென்றைக்கும் ஜீவிக்கிற இயேசுவே நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். 1 யோவான் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். 2வது வசனம், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பரிந்து பேசுகிறவர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்காக இன்றைக்கு கிறிஸ்து பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார், பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து கொண்டு பரிந்து பேசுகிறார் அப்படின்னு ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அட்வொகேட் என்று மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அட்வொகேட் அப்படின்னா வழக்கறிஞர் என்று நாம் சொல்லுவோம். வழக்கறிஞரோட வேலை என்ன அப்படின்னா, நமக்காக பேசி, நமக்காக நியாயத்தை எடுத்து பேசி, நமக்காக வழக்காடுகிறவர் தான் வழக்கறிஞர் என்று சொல்லுவோம். இங்கே கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக இவர் ஆரம்பிக்கிறார், என் பிள்ளைகளே என்று யோவான் ஆரம்பிக்கிறார். என் பிள்ளைகளே என்று ஆரம்பிக்கிறார். எதனால் அப்படி ஆரம்பிக்கிறார்னா, விசுவாசிகளாய் இருக்கிற அவருடைய ஆவிக்குரிய பிள்ளைகளே என்று ஆரம்பிக்கிறார். என் பிள்ளைகளே அப்படின்னா அவர் சொல்லும் போது என்ன எதாச்சும் சொல்றாரு அப்படின்னா, விசுவாசிகளாகிய அவருடைய ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இவர் எழுதுகிறார். தேவனுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இது எழுதுகிறார். என்ன எழுதுறாரு அப்படின்னா, விசுவாசிகள் வந்து பாவம் செய்யும் போது அதை எவ்வாறு நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று இங்கே அவர் போதித்துக் கொண்டிருக்கிறார். 1 யோவான் புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை பாருங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன். நம்முடைய பாவங்களை
நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கு என்று எழுதி முடித்துவிட்டு 2ஆம் அதிகாரத்தில் பாதியில் ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று அவர் எழுதுகிறார். இன்னைக்கு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மளுடைய பாவம் செய்வானா நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பொதுவாகவே சிலர் நினைக்கிறாங்க, நமக்கு ஒரு வழக்கறிஞர் இருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன குற்றம் வேண்டாலும் செய்யலாம், அப்போ அந்த அதுல இருந்து நம்ம காப்பாத்தி விடுவாங்க அப்படின்னு வழக்கறிஞர் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாங்க. இன்னைக்கு நிறைய கம்பெனியா இருக்கட்டும், நிறைய பெரிய பெரிய ஆட்களா இருக்கட்டும், தனக்காக பர்சனலா என்ன செய்வாங்கன்னா ஒரு வழக்கறிஞர் வச்சிருப்பாங்க. ஏன்னா ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த வழக்கறிஞர் போய் அதை சரி பண்ணி அதுக்காக வச்சிருப்பாங்க. ஆனால் இங்க யோவான் இந்த அர்த்தத்துல இப்படி அவர் சொல்லல. இந்த வழக்கறிஞர் எப்படின்னா வெறும் வழக்கறிஞர் மாத்திரம் அல்ல. யோவான் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அவர் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தி மரித்து அவரே இன்றைக்கு நாம் பாவம் செய்யும் பொழுது நமக்காக பரிந்து பேசுகிற கிறிஸ்து அவர் தான் இருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 15-16 வசனங்கள் இப்படியாக சொல்கிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரா இருக்கிறாரே. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக கிருபாசனத்திலே சேர கடவோம் என்று வேதம் சொல்கிறது. பாவம் செய்யாதவர்கள் நீதியை வேண்டலாம், பாவம் செய்கிறவர்கள் நீதியை வேண்ட முடியாது. அவர்கள் இரக்கத்தை தான் தேவனிடத்தில் கேட்க முடியும். நம்ம நிறைய நேரம் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே இறங்கும் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு நியாயத்தை செய்யுங்க அப்படின்னு கேட்கவே முடியாது. அதனால நாம் அனைவருமே தேவனுடைய இரக்கத்தின் அடிப்படையில் நாம் பாவ மன்னிப்பை பெற்று தேவனிடத்தில் சேர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. இப்போது விசுவாசிகளா இருக்கிற நாம் பாவம் செய்யும் நேரிடும் போது கூட தேவனுடைய இரக்கத்தை நம்பித்தான் அவரிடத்தில் சேர்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க நிறைய பேர் என்ன செய்றாங்கன்னா தேவனிடத்தில் பாவம் செய்தவர்கள் தேவனிடத்தில் எனக்கு நியாயம் செய்யுங்க அப்படின்னு கேட்கவே முடியாது. அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன். அமெரிக்க தேசத்தில் ஒரு பாதிரியார் ஒருத்தர் அவசரமா வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது. அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு அமெரிக்க தேசத்தில் அவருடைய அந்த நெடுஞ்சாலையில் அவர் காரை வேகமாக ஓட்டி கொண்டு போகிறார். அங்க சில ரோடுகளில் இந்த கிலோமீட்டர் ஸ்பீடுக்குள்ள தான் போகணும், அதுக்கு மேல போகக்கூடாது அப்படின்னு சட்டம் சொல்லுகிறது. ஆனா இவர் அந்த விதியை மீறி போய் கொண்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகணும் அப்படின்னா 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இல்ல 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வேகமா போறார். இதை உடனடியாக அங்க இருக்கிற காவல்துறை போலீஸ்காரர் என்ன செஞ்சாங்க, அவரை பிடித்து அவருக்கு அபராத தொகை நியமிக்கிறாங்க. இவரால் அந்த அபராத தொகை கட்ட முடியவில்லை. உடனே என்ன செய்யறாங்க, நீதிமன்றத்துக்கு போய் நீதிபதி முன்னாடி அவரை கொண்டு நிறுத்துறாங்க. அப்ப நீதிபதி இடத்தில் நீதிபதி அவர்கிட்ட கேட்கிறாங்க, இந்த குற்றம் நீங்க செய்தது உண்மையா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அந்த பாதிரியார் சொல்றாரு, ஐயா மன்னிக்கணும், நான் உங்களிடத்தில் நியாயம் கேட்க வரவில்லை. நான் நியாயம் கேட்டால் நான் சிறைச்சாலைக்கு தான் செல்ல வேண்டும். ஆனால் நான் உங்களிடத்தில் இரக்கத்தை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி வேத புத்தகத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை எடுத்து சொல்றாரு. இந்த மாதிரி விபச்சார ஸ்திரியை அந்த ஜனங்கள் எல்லாமே கல்ல கொண்டு எறிவதற்காக அந்த விபச்சார ஸ்திரியை விரட்டி கொண்டு வருகிறாங்க. ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து இருக்காங்க. நேரா அந்த ஸ்திரியானவள் இயேசு கிறிஸ்துவோட தஞ்சம் போகிறார். அப்பொழுது இயேசு என்ன என்று கேட்கும்போது அந்த ஜனங்கள்லாம் சொல்றாங்க, இவள் பாவம் செய்து விட்டால் இவளை நாங்கள் கல்லால் அடிக்க வேண்டும் என்று சொல்றாங்க. அப்போ அந்த இயேசு கிறிஸ்து சொன்னாரு, உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் கல்லை கொண்டு எறியலாம் அப்படி சொல்லிட்டு அவர் தரையில் ஏதோ எழுதி கொண்டே இருக்கிறார். சற்ற நேரத்தில் அவர் நிமிர்ந்து பார்க்கிறார், யாவருமே இல்லை, அந்த ஸ்திரீ மட்டும் நின்று கொண்டே இருக்கிறார்.
என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது எல்லாருமே போயிட்டாங்க. ஐயா, நீங்க தான் எனக்கு இறங்கணும் அப்படின்னு அந்த ஸ்திரீ கேட்கவும், நானும் உன்னை ஆக்கினைக்கு உள்ளாக்க மாட்டேன், நீ இனி பாவம் செய்யாத என்று அந்த ஸ்திரீ அனுப்பிவிட்டார் என்று அந்த நீதிபதி இடத்தில் சொன்னார். அந்த நீதிபதி ஒரு கிறிஸ்தவ நீதிபதி. அவருக்கு இந்த வேத புத்தகத்தில் இப்படி ஒரு சம்பவம் இருந்ததே அவருக்கு தெரியவில்லை. உடனே இது எங்க இருக்கிறது என்று கேட்டு எங்களது ஆலயத்தில் என்னை பேச சொன்னாங்க. நான் இந்த சப்ஜெக்டை நான் எடுத்து பேச போறேன் என்று சொல்லி அந்த பாதிரி எடுத்ததை கேட்டு பாதிரியாரையும் மன்னித்து அவரை அனுப்பிவிட்டார். இது எதனால சொல்ல வர்றேன் அப்படின்னா, நாம் பாவம் செய்துவிட்டு நாம தேவனிடத்தில் போய் எனக்கு நியாயம் செய்யும் என்று கேட்க முடியாது. ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்றுதான் கேட்க முடியும். இதுல இன்னொரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து அதே இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எபிரேயர் புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் 15-16 வாசித்தது போல, இயேசுவே நம்முடைய பிரதான ஆசாரியராய் நமக்கு இருக்கிறாரே, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்திலே சேர கடவோம் என்று போடுவோம். அதனால நிச்சயமாக நமக்கு இரக்கமும் கிருபையும் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதனால நம்ம கிருபாசனத்திலே தைரியமாக சேரலாம் என்று வேதம் சொல்லுகிறது. அதே எபிரேயர் புத்தகத்துல 14ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, வானங்களின் வழியாக பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாக பற்றி கொண்டு இருக்க கடவோம். இதுல என்னன்னா, நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாக பற்றி கொண்டு இருக்க கடவோம். என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசு கல்வாரி சிலுவையிலே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நாம் என்ன செஞ்சோம்? அதெல்லாம் நம்பி அதன் மூலம் நாம் பாவங்களை கழுவி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று விசுவாசித்து நாம் இயேசுவை இரட்சகராகவும் கடவுளாகவும் அறிக்கை செய்தோம். இந்த அறிக்கையை நாம் எப்போதும் உறுதியாக பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, எதனால இந்த அறிக்கையை நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து கொண்டு நமக்காக எப்படி பரிந்து பேசுகிறார் என்றால், நாம் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் என்பதையும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதையும் சொல்லித்தான் அவர் நமக்காக. கிறிஸ்து பிதாவாகிய வலது பார்சத்தில் இருந்து கொண்டு முதலாவதாக நமக்கு பிரதான ஆசாரியராகவும், இரண்டாவதாக அவர் பரிந்து பேசுகிறவரும் இருந்து கொண்டிருந்தார். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். சங்கீத புத்தகத்தில் 23ஆம் சங்கீதத்தில் முதல் வசனம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு நிறைய பேர் உண்டு, நாமங்கள் உண்டு, 1000 நாமங்களுக்கு மேலாகவே உண்டு. யெகோவா ராய் அப்படின்னா மேய்ப்பராகிய கர்த்தர் அப்படின்னு அர்த்தமா. யெகோவா ராய், யெகோவா ராகி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 23ஆம் சங்கீதம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சங்கீதம். நிறைய இடங்கள்ல நிறைய நேரங்களில் இதை குறித்து நாம் செய்தி கேட்டிருப்போம். நம்ம ஜெபிக்கும் போது இதை தியானித்து நம்ம ஜெபிச்சிருப்போம். அதனால இது எல்லாமே நமக்கு தெரிந்த ஒரு சங்கீதம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டைகளை என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேய்ச்சி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடிய நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த சங்கீதம் 22ஆம் சங்கீதம் எதை நினைவுபடுத்துகிறது அப்படின்னா, இயேசுவின் பாடுகளையும் சிலுவை மரணத்தையும் குறிக்கிறது. 24ஆம் சங்கீதம் எதை குறிக்கிறது என்றால், கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறிக்கிறது. இந்த 2 சங்கீதத்துக்கும் நடுவாகத்தான் இந்த 23ஆம் சங்கீதம் இருக்கிறது. அதாவது அவருடைய உயிர்த்தெழுதலும் 2ஆம் வருகைக்கும் நடுவாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் 23ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களுக்காகவும் கிறிஸ்து நமக்காக நல்ல மேய்ப்பராக இருந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் என்று. இயேசு இந்த பூமியில் வந்திருக்கும் போது அவர் கூட சொல்றாரு பாருங்க,
யோவான் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா அவர் சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன் அப்படிங்கிறார். அதே அதிகாரத்துல 14வது வசனத்தில் சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்றாரு. சிலுவையில் மரித்த இயேசு பிதாவின் வலது பாரசத்தில் நமக்காக பிரதான ஆசாரியராக இருந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நம்மளை சரியான வழியில் நடத்தி கொண்டிருக்கிறது, நல்ல மேய்ப்பராக நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார்னா, 22ஆம் சங்கீதத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 22ஆம் சங்கீதமும் 24ஆம் சங்கீதம் உண்மையானால் 23ஆம் சங்கீதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் உண்மையாக வாழ்ந்து கொண்டு சொல்லுது, கர்த்தரின் மேய்ப்பராயிருக்க நான் தாழ்ச்சி அடையேன் என்று சங்கீதக்காரன் சொல்றார். நம்முடைய இதை வாசிக்கும் போது நம்முடைய வாழ்நாளிலே ஒவ்வொரு நாளும் நாம தாழ்ச்சி அடையாமல் இருப்போம். இதை நாம் எப்படி விசுவாசிக்கணும், இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில இதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய போவது இல்லை என்று நாம் உறுதியாக நாம் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். நமக்காக மரித்து உயிரோடு எழுந்து பரமேறின இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்காக வர வேண்டும் என்பதற்காகவோ அல்லது நாம் மரித்து செத்து அவரிடத்தில் போக வேண்டும் என்பதற்காகவோ அவர் காத்துக் கொண்டு இருக்கவில்லை. நம்ம இன்றைக்கு அவர் அங்கிருந்து கொண்டு நமக்காக ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். நம்மை போஷித்து, நம்மை பாதுகாத்து, நம்மை பராமரித்துக் கொண்டிருக்கிறார், நம்மை நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அப்படியேத்தான் அவர் நல்ல மேய்ப்பராக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பதற்காக, நம்முடைய வழிகளை எல்லாம் ஆயத்தப்படுத்துவதற்காக அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்டிலே நம்ம கொண்டு போகிற நல்ல ஒரு மேய்ப்பராக அவர் இருக்கிறார். நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்து நமக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் கொடுத்து வாசல்களை நமக்காக திறந்து நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக நல்ல ஒரு மேய்ப்பராக அவர் இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம், கையின் பிரயாசம் இவை எல்லாவற்றிலும் இருக்கிற குறைகளை எல்லாம் அவர் நீக்கி போட்டு நமக்கு வேண்டியது எல்லாவற்றையும் செய்யக்கூடிய நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். இப்படி கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார் என்று நாம் அறிக்கை செய்து நாம் அதை விசுவாசித்து நாம் அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நல்ல மேய்ப்பனுடைய பராமரிப்பை நாம் அனுபவிப்பது உறுதியாக இருக்கும். அது அப்போதுதான் நான் தாழ்ச்சி அடையாமல் இருக்கிறேன், அந்த தாழ்ச்சி அடையாமல் இருக்கிறேன் என்று தேவனிடத்தில் உள்ள அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில பலிக்கும். அல்லேலூயா. இயேசு நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் சுமந்து தீர்த்தது மாத்திரமல்லாமல் நாம் எந்த விதத்திலும் தாழ்ச்சி அடையக்கூடாது என்பதற்காக கடந்த 2000 வருடங்களாக இயேசு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிற நல்ல மேய்ப்பராய் நம்மை வழி நடத்துகிற பிதாவின் வலது வாரத்தில் இருந்து கொண்டு நமக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டும் இருக்கிறார். இந்த நல்ல மேய்ப்பரையும் அவருடைய ஊழியத்தையும் எண்ணி பார்த்து அதை விசுவாசித்து நான் தாழ்ச்சி அடையேன் என்று அறிக்கை செய்து வாழும்போதுதான் எந்த விதத்திலும் தாழ்ச்சி அடையாத வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்டுவோம். கர்த்தருக்காக பிரியமுள்ளவர்களாக நாம் வாழ்ந்து காட்டுவோம். பிதாவின் வலது வாரத்தில் இருந்து கொண்டு அவர் ஒண்ணுமே செய்யலையே, அவர் அங்க என்ன செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்காம இன்றைக்கு நமக்கு என்ன இன்னும் நிறைய காரியங்கள் அவர் செய்து கொண்டு இருக்கிறார். எல்லாத்தையும் சொல்வதற்கு நேரம் இல்லாத காரணத்தினால் இதோட நான் முடிக்கிறேன். பிதாவின் வலது பாரசத்தில் இருந்து கொண்டு நமக்காக அவர் சிலுவைகளை செய்து முடித்து விட்ட காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக முதலாவது அவர் பிரதான ஆசாரியராக அங்கு வீற்றிருக்கிறார். இரண்டாவதாக நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நமக்கு தேவனிடத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கோம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான் என்பதை தேவனிடத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக நம்மளுடைய வாழ்க்கையில இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் இங்கே நாம் எப்படி வாழ வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன தேவை, பரிசுத்தமாய் வாழணும், அதற்காக நம்மை நல்ல முறையில வைத்துக் கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில எப்படி வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும், ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றிலுமே நாம நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இது எல்லாவற்றிலுமே இயேசு பிதாவின் வலது பாரசத்தில் இருந்து கொண்டு நம்மை மேய்த்து கொண்டு நல்ல ஒரு மேய்ப்பராக இருக்கார். பொருளாதாரமாக இருக்கட்டும், சரீர சுகமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அவர் இன்றைக்கு நமக்காக
பிதாவின் வலது பாரசத்தில் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கிறார். ஆமென். நாம் கண்களை மூடி நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்ம இடத்துல குற்றங்கள் குறைவெல்லாம் தயவு செய்து அவரிடத்தில் இப்பொழுது நினைத்து அவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். நிச்சயமாக அவர் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். பிரதான ஆசாரியராக இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் கேட்ட செய்தி நிமித்தமாக ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்காக சிலுவையிலே மரித்து, ஆண்டவரே, நாங்கள் செய்த பாவம், எங்களுக்குரிய சாபங்கள் எல்லாவற்றையும் நீங்க சிலுவையில் சுமந்து தீர்த்தது மட்டும் அல்லாமல் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு இன்றைக்கு பிதாவின் வலது பாரசத்திலே இருந்து கொண்டு எங்களுக்காக ஆண்டவரை ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறீங்களே, பிரதான ஆசாரியராக ஆண்டவரே, எங்களுக்காக நீ பரிந்து பேசுகிறவராக ஆண்டவரே, இப்பொழுது எங்களுக்காக எங்களை நல்ல முறையில மேய்த்து கொண்டிருக்க நல்ல மேய்ப்பனாக ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுதும் நாம் கண்களை மூடி ஜெபித்து ஆராதனையை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்ததாமே இவற்றுமாய் நடத்தினால் நாம் ஜெபித்து ஆராதனை முடிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான பகல் வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தம்முடைய தாசன் மூலமாக நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தம்முடைய தாசன் மூலமாக வெளிப்படுத்தின வார்த்தைகளை நாங்கள் கேட்டு தொடர்ந்து தியானிக்க எங்களுக்கு உதவி செய்ய, உடைய வசனங்களை சுமந்து வந்த தம்முடைய தாசரையும் உடைய குடும்பங்களையும் உடைய ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து கர்த்தாவே, இந்த நாட்களிலே தொடர்ந்து நாங்கள் குடும்பமாக தனிமையிலே ஜெபிக்கவும் குடும்பமாக ஜெபிக்கவும் ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய கிருபைகள் அதிகமாய் தாங்க. இந்த நாட்களில் அதிகமாய் வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் ஆராய்ந்து பார்க்கவும் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாங்கப்பா. எங்கள் காலத்தை நேரத்தை நாங்கள் வீணாவாக விருதாவாக சோம்பலாக அசதியாக செலவழித்து விடாதபடி இந்த அருமையான நாட்களை தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற காரியத்திலே அதிகமாக தேவனுடைய பாதவடியிலே அமர்ந்திருப்பதையே எங்கள் பிரதான நோக்கமாக கொண்டு அவருடைய முகத்தை தேட எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பத்தியை தண்ணீரே ஆசீர்வதிங்க. தேவ கரம் கொடுத்து அவளை வழிநடத்தட்டும். எல்லா தீமைக்கும் கர்த்தர் விலைக்கு மீட்டு பாதுகாப்பீராக. குறிப்பாக இந்த கொடிய கொள்ளை நோய் ஒருவரை தொடாதபடி ஒவ்வொரு மேலும் இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிற ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தின் வாசல்களிலும் இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் விசுவாசத்தோடு கூட நாங்கள் பூசுகிறோம். கர்த்தர் தாமே உடைய பிள்ளைகளை பாதுகாப்பீராக. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வார்த்தை பிரகாரமாய் பொல்லாப்பு நேரிடாதபடி, வாதை அணுகாதபடி, தீங்கு வராதபடி உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வேலை நடத்திக் கொள்வீராக. தேவ சமாதானம் பிள்ளையுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் ஆளுகை செய்யட்டும். உள்ளத்தில் இருக்கிற எல்லா கவலைகள், பாரங்கள், பயங்கள் எல்லாம் நீக்கி போட்டு கர்த்தருடைய கிருபையை தாங்கும்படி ஆண்டவருடைய கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த சூழலிலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிற ஐயா. எல்லா மகிமையும் துதியும் புகழ்ச்சியும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடும் உலகங்குள்ள பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் என்ற நிலை நிற்பதாக. ஆமென். ஆமென்.